இவ்வளோ விஷயம் நம்ம கற்றுக்கிட்டாலும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு ஆர்வமே வரமாட்டேங்குதுங்க. இந்த மேக்கப் பண்ணுறதுல குட்டிமாக்காகவாது இதுக்கு மேலே இந்த மேக்கப்பில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் கற்றுக்கணும். இதுதான் ஒரு ஐப்ரோ கூட அழகாக எனக்கு வைக்க தெரியல. ஏன்னா எனக்கு அதுலேருந்து சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு. அதனாலேயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டிமாவுக்கு அழகாக நீட்டாக கூட நமக்கு மேக்கப் பண்ண தெரியல. குட்டிமாக்கோசரம் கொஞ்சம் கற்றுக்கணுங்க. துணி கொஞ்சம் நிறையா இருந்துச்சு, அதெல்லாம் துவைச்சி முடிச்சிட்டேன். இன்னைக்கு சண்டே இல்லையா, குட்டிமா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. தம்பி குழந்தைக்கு ஆல்ரெடி வாங்கின பால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அவங்களும் ஊருக்கு போயிட்டாங்களா, சரி இந்த பால் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதில் ஏதாச்சும் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வீட்டில் கொஞ்சம் பால் பவுடரும் இருந்துச்சு. அந்த பால் அண்டு பால் பவுடர் அப்புறம் சுகர் இதெல்லாம் சேர்த்து பால் கோவா மாதிரி ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க சித்தப்பா வந்து ஹோட்டலுக்கு போகலாமா இல்லை பேக்கரிக்கு போகலாமான்னு என்னை கேட்பாரு. எத்தனை டைம் கேட்டால் கூடமே எனக்கு வந்து நான் பேக்கரிக்கு போகலான்னு தான் சொல்வேன். அவரும் எவ்வளவோ கூட்டிட்டு போயெல்லாம் நிறைய ஸ்வீட் சாப்பிட வச்சுட்டாரு. திரும்ப அடுத்த நாள் கேட்டாலும் நான் ஸ்வீட்டை தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்குமா இல்லை காரம் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க.